என்னோட நண்பருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிடிஎம் நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லோருக்கும் வழங்கியிருக்கிற ஒரு பொருளாதார மாற்றத்தை வழங்கியிருக்கக்கூடிய பிடிஎம் நிறுவனர் தீபக் சாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த ஒரு மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு மணி நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஆச்சு. புதிய நபர்கள் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இதை முழுமையாக கேட்க சொல்லுங்க. கொஞ்சம் இதை கவனமாக கவனிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ஏன்னா சில இறைச்சல்கள் இருந்ததுன்னா அவர் எடுக்க கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிடிஎம் பிளான் பிரசன்டேஷன் செய்ய வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து வேறுன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன் சார். இதாவது எங்களோட டாப் லீடர்ஸா இருக்கக்கூடிய மணிகண்டன் சார் வந்து இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் வழங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம். மணிகண்டன் சார், வெல்கம் சார். கேக்குது சார். 1 minute 2 minute. ஓகே. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க சார். ஓகே சார், ஸ்லைடு தெரியுதுங்களா? ஹலோ, கொஞ்சம் மங்களா தெரியுதுங்க சார். எப்படிங்க சார்? கொஞ்சம் மங்களா தெரியுதுங்க சார், தெளிவா தெரியல சார். நல்லா தெளிவா தெரியுதுங்க சார். ஓகே தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே, அனைவருக்குமான மாலை வணக்கம். என் பேர் மணிகண்டன். சாரி, கொஞ்சம் வெளியில இருக்கேன், அதனாலதான் வந்துட்டு கரெக்டாக நான் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஓகே, ஸோ அனைத்து பிடிஎம் நண்பர்களுக்கும் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை புதிதாக பார்க்க வந்திருக்கிற அனைவருக்கும், ஆல்ரெடி இந்த நிறுவனத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கண் மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அட்டன் பண்ண வந்திருக்கீங்க. உங்க எல்லா சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வருக நான் கூட நான் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு பிடிஎம் நிறுவனம் வந்து பிடிஎம் நிறுவனம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயணிச்சு இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பொருளாதார மாற்றத்தை வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் யோசிச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நேரடியாக கடைக்கு போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு தேடி வரக்கூடிய டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜில தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிடிஎம் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் டிராவல் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இங்க கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ்ல டிராவல் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா அடைய போகுது. ஸோ அந்த எந்த மாதிரி ஒரு பொருளாதார மாற்றம் அடைய போகுது அப்படிங்கிறத பத்தி தான் ஸ்லைடு தெரியுதுங்களா? லாக் ஆயிடுச்சு.
சார் தெரியுதுங்க சார். ஓகே. ஸோ இன்னைக்கு அதை பத்தி அப்டேட் தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பிடிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ட்ரஸ்ட் மேக்கர். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மட்டும் கிடையாது, இது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத பார்த்தா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தா நம்ம ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன் எளிமையான வாய்ப்பு அப்படின்னா அப்பதான் வந்து பார்த்தோன்னா இதுல படிச்சவங்க படிக்காதவங்க பேச்சு திறமை இருக்கிறவங்க இது இல்லாதவங்க இந்த மாதிரி பல மக்களுமே வந்து பார்த்தோன்னா ஆண் பெண் இருந்து ஒரு வேலைக்கு போறவங்கல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா ஈஸியா பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு பொருளாதார மாற்றம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத வந்து உருவாக்கி கொடுக்க போறாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தோன்னா பல லட்சம் இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு வெளியில வர்றாங்க. ஆனா அனைவருக்கும் அந்த வேலை கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சுய தொழில் வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்க வந்து பார்த்தா உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பா இருக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எல்லாருனாலையும் இந்த வாய்ப்பு மூலியமா ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையணும் அப்படிங்கறதா இன்னைக்கு பிடிஎம் நிறுவனத்துடைய மிஷன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நிறுவனம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பேனியன் ட்ரீ மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ ஹோம் அப்ளையன்ஸ் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ அண்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், பிடிஎம் டிஜிட்டல் மீடியா டிவி, அடுத்தது வந்துட்டு பிடிஎம் அஜித் மெமோரியல் சேரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பல நிறுவனங்கள் வந்து பார்த்தா நிறுவனம் வந்து பார்த்தோன்னா வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற பட்சத்துல வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நமக்கு எந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு 8000 ரூபாய் பேக்கேஜஸ் வந்து பார்த்தா ஒரு ப்ராடக்ட் இங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வர பட்சத்துல வந்துட்டு நமக்கு மாத வருமானம் அப்படிங்கிறது வந்து 20 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னா 1200 ரூபாய். 20 மாதத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 24,000 ரூபாய். எந்த ஒரு நிறுவனம் எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மூலியமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். கண்டிப்பா அது கிடையாது. ஆனா இங்க நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஜாயின் பண்ணி உள்ள வர பட்சத்துல வந்து நமக்கு மாதந்தோறும் ஒரு வருமான வாய்ப்பு வந்து இன்னைக்கு நிறுவனம் உருவாக்கி கொடுக்குறாங்க. அதனாலதான் அது மினிமம் ஒரு 8000 ரூபாய் பேக்கேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ள ஜாயின் பண்ணி உள்ள வரவங்களுக்கு வந்துட்டு மாதம் 1200 ரூபாய் 20 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. இதே ஒரு 16,000 ரூபாய் பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு மாதம் வந்து 2400 ரூபாய் 20 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. மொத்தமா 48,000 ரூபாய். இதே 32,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு மாதந்தோறும் 4,800 ரூபாய் 20 மாசத்துக்கு வந்து 96,000 ரூபாய். இதே 64,000 பேக்கேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு மாதந்தோறும் 9,600 ரூபாய் கிடைக்கும். 20 மாதத்துக்கு 1,92,000 ரூபாய் கிடைக்கும். இதே 1,28,000 ரூபாய் பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு மாதந்தோறும் 19,600 ரூபாய் கிடைக்கும். 20 மாதத்துக்கு 3,84,000 ரூபாய் உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். இதே 2,56,000 ரூபாய் பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா மாதந்தோறும் வந்து 38,400 ரூபாய் வருமானம் கிடைக்கும். 20 மாதத்திற்கு வந்து 7,68,000 ரூபாய் எங்களுக்கு வருமானமா கிடைக்கும். இதே 5,12,000 பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா எங்களுக்கு மாதந்தோறும் 26,800 ரூபாய் கிடைக்கும். 20 மாதத்திற்கு வந்துட்டு 15,36,000 ரூபாய் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸடா வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா இது எந்த மாதிரி நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒரு சாம்பிளிங்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 24,000 ரூபாய் பணம் 8,000 ரூபாய் பேக்கேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ்ல உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 24,000 ரூபாய். இதுல வந்து 20 மாத வரும் கால அவகாசங்கள் நம்ம கொடுக்குறாங்க. மாதம் நம்ம எந்த தேதியில அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கோட ஜாயின் பண்றோமோ மாதம் வந்து பார்த்தோம்னா 20 மாதத்துக்கு கிடைக்கும். இப்ப நம்ம 20 மாதம் வரையிலும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அங்க கிடையாது. யார் ஒருத்தர் வந்து புத்திசாலித்தனமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்களோ அவங்க 3 டைப் ஆஃப் இன்கம்ல 3 விதமான வருமானத்துல வந்துட்டு அந்த 24,000 ரூபாய் பணத்தை குயிக்கா வந்து அங்க அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படிங்க பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுல வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் பிளான்ல இருக்குது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒர்க்கிங் பிளான்ல வந்து பார்த்தோன்னா 3 டைப் ஆஃப் இன்கம் மூலியமா வந்து பார்த்தா இந்த 24,000 ரூபாய் அப்படிங்கிறத நீங்க கூடிய விரைவில் வந்து பார்த்தா நல்லா எடுத்துக்க முடியும். அது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்க, இதுல வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் பிளான்ல வந்து பார்த்தா நமக்கு எந்த மாதிரி ஒரு வருமானம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு மாதம் கிடைக்கக்கூடிய வருமானம் நீங்க எந்த தேதியில நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அதே தேதியில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள ஜாயின் பண்ணிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா நீங்க உங்களுக்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா யாரையாவது நீங்க ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்களோ அந்த பேக்கேஜ்ல இருந்து 10% வருமானம் நமக்கு வருமானமா அந்த இடத்துல கிடைக்க போகுது. உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் பேக்கேஜ்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி உள்ள வரீங்க. நீங்க உங்க நண்பர்கிட்ட போய் சொல்றீங்க, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 32,000 இல்ல 64,000 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி உள்ள வராரு அப்படின்னா, உதாரணத்துக்கு 64,000 பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணி உள்ள வராருன்னா அந்த 64,000 10% வருமானம் 6,400 ரூபாய் நமக்கு வருமானமா அந்த இடத்துல வந்து நிறுவனம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது எப்ப நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா உடனடியா நம்மளால அதனால வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். போனஸ் இன்கம்ங்கிறது நம்ம அறிமுகப்படுத்தினவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணுற பட்சத்துல நமக்கு நேரடியா அறிமுகப்படுத்துறதுக்கு 10% வரும். நம்ம ரெஃபரல் பண்ணினவங்க அவங்க போய் கீழே டீம் உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க ரெஃபரல் பண்றது மூலியமா ஒரு டீம் கட்டமைக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீம் மூலியமா நடக்கக்கூடிய போனஸ் இன்கம் அப்படிங்கிறது 10% வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றதுல பெரிய இன்கம் கிடைக்குமா, ரெண்டாவதுல பெரிய இன்கம் கிடைக்குமானா ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்லி போடுறதுல ஃபர்ஸ்ட் இன்கம்ல, ரெண்டாவது அதை கரெக்டா பயன்படுத்தி டெவலப் பண்ற பட்சத்துல நமக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு இடத்துல வருமான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போறாங்க நிறுவனம். அடுத்தது இந்த நிறுவனத்துல வந்து பவர் சைடு அப்படிங்கிறது வந்து கேரி ஃபார்வர்ட்ல இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா பைனரி இன்கம் அப்படிம்பாங்க, அதுதான் அந்த 10% அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பேலன்ஸ் மேட்சிங் ஆகாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் கேரி ஃபார்வர்ட்ல இருக்கும். அதே மாதிரி நமக்கு எந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆச்சுனாலும் கம்பல்சரி 5% சர்வீஸ் டிடிஎஸ் பிடிச்சதான் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதே மாதிரி 5% சர்வீஸ் சார்ஜும் கம்பல்சரி டெபிட் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல டெபிட் ஆகும். ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜா ஜாயின் பண்ணி உள்ள வராரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்கமுக்கு வந்து பார்த்தோம்னா அவர் எலிஜிபிள் ஆகிறாரு. ஓகேங்களா? அதாவது மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய வருமானம், அது மட்டும் இல்லாமல் யாரையாவது நேரடியா டிஸ்ட்ரிபியூட்டரா ரெக்ரூட் பண்றாங்கிற பட்சத்தில் அதுக்கு கிடைக்கக்கூடிய 10% வருமானம், அதே மாதிரி டீம் மூலியமா நடக்கக்கூடிய இன்கமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% வருமானம் நமக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்கம் இதுல கிடைக்கும் போது. அதே மாதிரி எந்த பேமெண்ட் நம்ம வித்ட்ரால் போட்டாலும் அதுல இருந்து நம்ம நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறது வந்து 48 மணி நேரத்துல நம்மளுடைய அக்கௌண்ட் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். சரிங்க, இதை வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு சாம்பிளிங்கான ஒரு ஐடி. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கரண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 8,000 பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு 3 மடங்கு கூடிய வருமானம் அப்படின்னா 24,000 ரூபாய் வந்து நம்மளோட வேலட்ல இன்ஸ்டன்டா வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கேஒய்சி இருக்கு. அவங்க கேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து அவங்களோட பேங்குக்கு வந்து வித்ட்ரால் எடுக்க முடியும். ஓகேங்களா? சரிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 20 மாத காலகட்டங்கள்ல வந்து நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். இது நிறுவனம் ரெக்கமெண்டேஷன் பண்ணது கிடையாது. ஆனா நீங்க இந்த பிடிஎம் நிறுவனத்தின் மூலியமா குயிக்கா நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான் மூலியமா இந்த ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎம் நிறுவனத்தின் மூலியமா நீங்க ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸா வந்து நல்லா அடைய முடியும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணி நீங்க உள்ள வர்றீங்க. ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்களுடைய நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்றதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. அவங்களும் இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ்ல உள்ள ஜாயின் பண்ணி உள்ள வர்றாங்க அப்படின்னா அதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 10% வருமானம் 800 ரூபாய். ஓகேங்களா? ஒரு நபர் 8,000 ரூபாய் பேக்கேஜ்ல ரெஃபரல் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 800 ரூபாய். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு நீங்க டூப்ளிகேட் பண்ற பட்சத்தில், அதாவது எக்ஸாம்பிள் காப்பி அடிச்சா நம்ம டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு பிசினஸ்ல வந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா அவங்க வந்து டெவலப் ஆகிக்க முடியும். ஓகேங்களா? மினிமம் ஒரு 10 பேருக்கு மட்டும் இந்த வேலட் டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ் ரெஃபரல் பண்றாங்க. அந்த 10 பேருக்கு மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 8,000 ரூபாய். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி உள்ள வரும்போது அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 8,000 ரூபாய். சரிங்களா? இங்க நீங்க ஒரு 10 பேருக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ் நீங்க ரெஃபர் பண்ற பட்சத்துல நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணத்தை நீங்க இங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டீங்க. அப்ப உங்களுடைய பணம் நிறுவனத்துல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரிங்க, இந்த 10 நபர்கள் வந்து எத்தனை நாள்ல நம்ம ரெஃபரல் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. அதை வந்து நீங்க ஒரே நாளிலையும் பண்ணலாம், ஒரு வாரத்திலையும் பண்ணலாம்,
இல்ல 10 நாளிலையும் பண்ணலாம், இல்ல 30 நாளிலையும் பண்ணலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா 60 நாள்லயும் பண்ணலாம், 90 நாள்லயும் பண்ணலாம். எவ்வளவு நாள் வேணாலும் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. சரிங்களா? நீங்க போட்ட பணத்தை நீங்க எடுத்துட்டீங்க. இதுல மொத்தம் 3 வகையில நம்ம இந்த பணத்தை பிரிக்கலாம். நீங்க 8,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 மடங்கு கூடிய பணம் 24,000 கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா 8,000 ஃபர்ஸ்ட் 8,000 அப்படிங்கிறது வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அசல் பணம், பிரின்சிபல் அமௌண்ட். அதாவது அதை வந்து நம்ம இங்க ஒர்க் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில வித்ட்ரால் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது இருக்கக்கூடிய 8,000 என்ன அப்படிங்கிறது உங்களுடைய லாப பணம். எந்த ஒரு தொழில வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணி அந்த தொழில நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெவலப் ஆகணும்னு நினைச்சாலும் நம்ம லாபம் சம்பாதிக்காம எந்த தொழிலையுமே நம்ம வந்துட்டு இயங்க முடியாது. அப்போ நம்ம ஒரு 8,000 போடுறோம் அப்படின்னா அது மூலியமா மறுபடியும் கூடுதலா ஒரு 8,000 கிடைக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய லாபமா அமையும். சோ அதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கிறீங்க. மூணாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலா பண்றீங்க அப்படின்னா அந்த தொழில வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டுமே தான் அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல மேல டெவலப் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து மூணாவதா வரக்கூடிய அந்த 8,000 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடியை வந்து ரீடாப் அப் பண்ணிக்கிட்டு. ஏன்னா இப்ப 3 மடங்கு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி நீங்க என்ன பண்ணணும், ரீடாப் அப் பண்ணணும். அப்புறம் ரீடாப் அப் பண்ற பட்சத்துல மறுபடியும் அதே 3 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க நிறுவனம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சக்சஸ் அடையிறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலாவா இருக்கும். சோ இதுல வந்து நம்ம எப்படி நம்ம இன்னும் குயிக்கா அச்சீவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி 10 பேருக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கை ரெஃபரல் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை நீங்க குயிக்கா ரிட்டர்ன்ஸ் வெளியில எடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களை நம்பி வந்த அந்த 10 நபர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்க வெளியில எடுக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் ஆக்கிக்கிறதுக்கு இந்த இடத்துல பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். அதாவது நம்ம செஞ்ச விஷயத்த கண்டிப்பா நம்ம சொல்லி அதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஆனா செய்யாத எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெருங்கினவர்களுக்கும் சரி யாருக்குமே சரி நம்ம செய்யாத விஷயத்த யாருக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதை சொன்னால் மட்டுமே போதும். அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம கிடைக்கிறதுக்காக ராங் கமிட்மெண்ட்டோ இல்ல ராங் டூப்ளிகேஷனோ வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம அந்த இடத்துல பண்ணிடக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8,000 பேக்கேஜ்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணி உள்ள வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நிறுவனத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஹெர்பல் ரிச் டீ பிளாக் டீ பேக் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நீங்க பிளாக் டீ அப்படின்னா இன்னைக்கு 100ல வந்து பாத்தீங்கன்னா 90% வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு குடிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டீயோ காஃபியோ வந்து பாத்தீங்கன்னா குடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. அது ஏதோ ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கதான் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனத்தோட எம்டி என்ன நினைச்சாரு அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ண போல நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தினுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய ஒரு டீயை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காண்டி தான் மினிமம் 8,000 பேக்கேஜ்ல உள்ள வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ பேக் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த பிளாக் டீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நானும் சரி நம்ம டீம் மெம்பர்ஸும் சரி யூஸ் பண்ண வகையில பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எந்த மாதிரி ரிசல்ட் அப்படின்னா நார்மலா நம்ம வெளியில வந்து ஒரு 4 டீ குடிக்கிற இடத்துல வந்து இது வந்து ஒரு 2 டீ குடிச்சாலே வந்து அந்த எனர்ஜி லெவல் நல்லா மெயின்டைன் ஆகுது. ரெண்டாவது அந்த ஆக்டிவ்னஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஓரியன்டான ஒரு ப்ராடக்டா வந்து இந்த இடத்துல இந்த டீ வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நல்லா ஒரு ப்ராடக்டா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாம்பிளிங் கூட நம்ம தாராளமா கொடுக்கலாம். நான்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 2 சேஷ் 3 சேஷ் அப்படின்னு சொல்லி சாம்பிளிங் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரைட் ஓகே நல்லா இருக்குது இது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது கேட்டா இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக் மூலியமா நம்ம உள்ள கொண்டாந்துடலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்போட இருக்குது அப்படிங்கறத சொல்றங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்களுக்கு கீழே நீங்க வந்து ரெக்ரூட் பண்ண முடியும். அதன் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமான வாய்ப்பை அடுத்தது ஒரு 16,000 பேக்கேஜ்ல வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 பட்டு சாரீஸ். இன்னைக்கு லேடிஸ் இல்லாத வீடு கிடையாது, அதே மாதிரி சாரீஸ் இல்லாத வீடும் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்து சாரீஸ் எடுக்காத மக்கள் யாருமே கிடையாது. இங்க வந்து ஒரு 16,000 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணி உள்ள வரங்கிற பட்சத்துல வந்து அவங்களுக்கு 3 பட்டு சாரீஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. இதே 32,000 பேக்கேஜ்ல உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 பட்டு சாரீஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்க போகுது. அதே மாதிரி 64,000 பேக்கேஜ்ல உள்ள வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாட்டர் பியூரிஃபையர் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. நீ வாட்டர் பியூரிஃபையருங்கிறது வந்து எல்லா வீட்லயுமே கம்பல்சரி இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா தண்ணி வாட்டருமே வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆயிடுச்சு. வாட்டர்ல வந்து பியூரிட்டியே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு இந்த வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பிடிஎம் நிறுவனத்தோடைய சொந்த தயாரிப்புல நடக்கக்கூடிய இந்த ஆரோ. ஸோ இதுல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. தண்ணி வந்து பியூரிட்டி நல்லா இருக்குது.
மினரல்ஸ் ஓரியன்டான ஒரு ப்ராடக்டா இருக்குது. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் யூஸ் பண்ண வகையில பார்க்கும்போது உண்மையிலுமே அது வேணா மற்ற ஆரோ குடிக்கிற வாட்டரை யூஸ் பண்றதை விட இந்த ஆரோ வாட்டர் அப்படிங்கிறது உண்மையிலுமே நல்லா அற்புதமா ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி 1,28,000 பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து பண்ணா பிடிஎம் நிறுவனத்தோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய எல்இடி டிவி 32 இன்ச் எல்இடி டிவி கிடைக்க போகுது. இதே 256 பேக்கேஜ் எடுக்கிறாங்க, 2,56 பேக்கேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 42 இன்ச் எல்இடி டிவி பிளஸ் மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்துடைய மிக்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதே 5,12,000 பேக்கேஜ்ல உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 42 இன்ச் எல்இடி டிவி பிளஸ் வாட்டர் பியூரிஃபையர் பிளஸ் அது இல்லாம மிக்சி, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது. வித் ஜிஎஸ்டி பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட டிரான்சாக்சன் வந்து பார்த்தோம்னா ஒன்லி பேங்க் ஹாலிடேஸ்ல வந்து போனா ஒர்க் ஆகாது. ஒன்லி பேங்க் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் தான் வந்து போனா ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி கம்பல்சரி ஒரு செல் நம்பருக்கு வந்து போனா ஒரு ஐடி மட்டும் தான், பிடிஎம் ஐடி மட்டும் தான் அலோடு. அதே மாதிரி யாருக்கு நிறுவனத்துல உள்ள ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் கம்பல்சரி கம்பெனியோட அக்கௌண்ட்ல மட்டுமே தான் பேமெண்ட் கட்டணும். யாரோடைய கையிலயோ வந்து பாத்தீங்கன்னா யாரோடைய அக்கௌண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது, கையிலையும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி உங்களுடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் கேஒய்சி கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பப்படும். அதே மாதிரி பிடிஎம் கம்பெனி ஆஃப் வயலன்ஸ் ஆஃப் கம்பெனி ரெகுலேஷன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். கம்பெனியோட ரெகுலேஷனை மீறி வேற ஏதாவது பண்றாங்கன்னா அது கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. அதே மாதிரி நீங்க பிடிஎம் நிறுவனத்துல உள்ள வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இதுல வந்து கம்பல்சரி 2 பேர்த்த வந்துட்டு கொடுத்தால் நார்மலா சக்சஸ் ஆகிறத குயிக்கா சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க 2 பேர் கொடுக்கறத விட மினிமம் ஒரு 10 பேர்த்த நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க உள்ள கொண்டாதீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு வருமான வாய்ப்பு உங்களால வந்துட்டு